திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள். இந்த வருடம் முக்கியமான கிரக பயிற்சி இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாம் சனி பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம். அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார். அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் ராகு கேதுவும் குரு பயிற்சியும். ராகு கேது வைகாசி மாதம் 4ஆம் தேதி, அதாவது மே 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியின் பலன்களை ஆல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டிருக்கிறோம். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் 28ஆம் தேதி, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறோம். திருக்கணிதம் தான் அத்தன்டிகேட்டட். அது யார் என்ன ஆர்கியூ பண்ணாலும் அது தனிப்பட்ட விவாதம், அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம். நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36, அதாவது சூரிய உதயாதி நாளிகை 42.02 திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏற்கனவே ராகு கேது பயிற்சி இருக்கிறனாலையும் சனி பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு 3 பாகக்கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்பொழுது குரு பகவான் சுபன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான். அதுபடி இந்த குரு பகவான் ஒரு வருட காலம் மே 14ஆம் தேதி முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். அதில் அவர் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். பிறகு கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 5:20க்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு திரும்புகிறார். அதனால் அந்த அதிசார பலன்களும் வக்கர குருவிட பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம். இப்பொழுது பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள், அசுப பலன்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரிஷபராசியினருக்கு சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பகவான் ராத்திரி 10:36க்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார். இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து அவர் 2ஆம் இடத்திற்கு இடம் பெறுகிறார். அங்கிருந்து அவருடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ற விதத்தில் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வையிடப் போகிறார். ஆகவே குரு இருக்கின்ற இடம், அவருடைய பார்வை பெறும் இடங்களினால் ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியெல்லாம் நடந்து முடிஞ்சதுனால 3 பாவகரங்களை பயிற்சி இருக்கிறதுனால அலறி போயிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி ஆறுதல் சாதாரண ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்பீங்க. குரு ஆறுதல் தரும், கவலையப்படாதீங்க. ஏன்னா குரு அவர் லக்கண சுபராக இருந்தாலும் பாவனாக இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுக்கு நல்ல பலனையே தரும் என்பதனால் இருக்குமிடம் ஒன்றாக இருந்தாலும் பார்க்குமிடம் 3 இல்லவா. அதனால் அந்த முக்கண்ணன் சிவனைப் போலவே உங்களுக்கு முத்தான பலன்களை தரப்போகிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்படியே அசுப பலன்கள் ஏற்பட்டாலும் கூட அதை பரிகாரத்தால் நம்ம அதை சமாளிக்கும் திறமையோ அல்லது அதை ஏற்கும் மனப்பக்குவத்தையோ நம்ம பெற்றுவிடலாம். அதனால் குரு பெருசாக உங்களுக்கு கருதல் செய்யாது. அசுபத்தன்மை இருந்தாலும் கூட அது சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சனி பகவான மாதிரியோ ராகு கேது மாதிரியோ பெருசான ஒன்றும் இருக்காது. அதனால் ரிஷபராசியினருக்கு 2ஆம் இடத்தில் குரு மற்றும் அவருடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய
சுப அசுப பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு 2ல் குரு வந்திருக்கிறார். குரு என்றாலே சுபர். 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். அதனால் முதல்ல வாக்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய பேச்சுகளில் நல்ல ஒரு சாமர்த்தியம் இருக்கும், உங்களுடைய சொல்லுக்கு வலிமை இருக்கும். முதல்ல வாக்குப்பளிதம் இருக்கும். வாக்குப்பளிதம் இருக்கிறவங்க ரிஷபராசினெல்லாம் ஜோசியராகவோ ஒரு லாயராகவோ, அதாவது வாக்குவாதத்தால், அதாவது வாக்குத்தன்மையால் செய்யக்கூடிய தொழில்கள் இருக்கு இல்லையா, மார்க்கெட்டிங்கு, லாயரு, ஜோசியர், இதை மாதிரி பேச்சினால் உங்களுடைய திறமையை நிரூபித்து சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அபரிதமாக இருக்க போகுது. ஏன்னா வாக்குப்பளிதம் இருக்குது, உங்களுக்கு சொல் வலிமை கூடும். நீங்கள் சொல்லுற ஒவ்வொன்றும் நச்சுன்னு இருக்கும். ஆனால் வளவள கொலவளம் பேச்செல்லாம் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு தெளிவான பேச்சுக்கள், தீர்வான முடிவில் உள்ள பேச்சுக்களாக இருக்கும். அதனால் வாக்கு வலிமை இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை சுகபோகமாக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், வாக்கு வலிமை வேறு இருக்குது. தனப்பிராப்திக்கு குறைவே இருக்காது. பணப்புழக்கம் கையில் நன்றாக இருக்கும். பணப்புழக்கம் கையில் இருந்தால் மனுஷனுக்கு என்ன கவலை இருக்க போகுது? ஏன்னா மனுஷனுக்கு கவலை இருக்கிறதுனாலே 2 விஷயந்தான். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று பணப்புழக்கம்தான். உங்களுக்கு 2ல் குரு இருக்கிறனால பணப்புழக்கம் நல்லா இருக்குதுங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறதுனால ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அப்புறம் என்ன, சுகமான வாழ்வு. கல்வியிலலாம் புதிய புதிய விஷயங்களை கற்று நல்லா தேர்ச்சி பெற போகிறீங்க. ஏற்கனவே நல்லா படிச்சிருப்பீங்க நீங்கள். இந்த காலகட்டத்தில் புதிய வித்தைகள், ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படிச்சுட்டு இருந்தால் அதை மட்டும் வச்சுட்டு வாழ்க்கை பூரா காலம் ஓட்ட முடியாது. அப்பப்போ அப்டேட் ஆகிற புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அது வெற்றி பெற முடியும். இப்போ டாக்டரே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் படித்தா அவன் சாகிற வரைக்கும் எம்பிபிஎஸ்ஸாக இருந்தான். ஆனால் இப்போ எம்பிபிஎஸ்ஸாக இருந்தால் அப்படின்னா முடியாது. அவன் ஏதோ டிஎன்பியோ டிசிஹெச்சோ அப்படின்னு மாதிரி சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, இல்லாட்டி டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டு, கைனகாலஜிஸ்ட்டு, இது மாதிரி ஏதோ ஒரு துறையில் எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு இப்போ அவங்க பிஸ்னஸ் நல்லா ஓடுது. அது டாக்டருக்கே அந்த நிலைமைன்னா இங்கே இருக்கிறவங்களை கேட்க வேணும். அதேமாதிரி ஒரு பொட்டிக்கடை எடுத்துக்கோங்க. அது நம்ம ஹை ப்ரொஃபைலில் டாக்டர் சொல்லிட்டு பொட்டிக்கடை எடுத்துகிட்டு போகணும். பொட்டிக்கடை எடுத்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வெறும் மிளகாத்தூள், மிளகாப்பொடி, மசால் பொடியெல்லாம் வச்சுட்டு இருந்தால் வேலை நடக்காது. இப்போது இந்த காலத்துக்கு தேவையாக இருக்க மாதிரி இன்ஸ்டன்ட் சப்பாத்திகள், இன்ஸ்டன்ட் பரோட்டா, இன்ஸ்டன்ட் மாவுகள், இன்ஸ்டன்ட் வத்தல் பொடிகள், இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி பலசரக்கிலே மாற்றங்கள் வருது பார்த்திங்களா. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது உங்களுடைய சம்பாத்தியத்திற்கு என்ன தேவை, என்ன திறமை தேவை, என்ன கல்வி தேவைன்னு அதை கண்டுபிடிச்சி படித்து தனப்பிராப்தியை பெற போகிறீங்க. பணம் கையில் வந்துட்டால் கர்வம் கூட முடியுமாங்க. ஆனால் உங்களுக்கு பொறுத்தவரையில் அப்படிலாம் இருக்காதுங்க. உங்களுக்கு தாராளமான பணம் இருக்கும். உதவின்னு கேட்டு வந்தால் நீங்கள் தான் உங்களை உதவ போகிறீங்க. உங்களை மாதிரி ஒரு உதார குணம் உள்ள மனிதர்களை பார்ப்பது இந்த வருடத்தில் மிகவும் கஷ்டம். சரி, இப்படிலாம் தாராளமாக செலவு பண்ணிகிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு அதை கஷ்டம் தராது, கவலையே படாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போல்லாம் பணம் கிடைக்கும். அதனால் செல்வம் வரும், செல்வாக்கான நிலைகளில் ஏற்படும். இது வரைக்கும் உங்களை மந்தமான நிலையில் இருந்த தனப்பிராப்திகள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் கண்டு நல்ல வசதிகளாக இருக்க போகிறீங்க. செல்வ வசதிகளாக இருக்கும். ஆனால் இந்த செல்வ வசதிகள்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு சேமிப்புங்கிறது கம்மி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தாராள குணம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது பழமொழியே இருக்குது, காசு இருக்கிறவன் உதவ மாட்டான், உதவுறவனுக்கு காசு இருக்காதும்பாங்க. ஆனால் உங்களுக்கு உள்டாவாக இருக்குது. காசு இருக்குது, ஆனால் நீங்கள் கண்ணா பண்ணான்னு உதவிடுவீங்க. உங்களுக்கு செலவு பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக, அடுத்தவங்களுடைய வாழ்வாதார வளர்ச்சி பெறுவதற்காக நீங்கள் உதவ போகிறீங்க. அதனால் பணம் வரும், எப்பப்போ தேவைப்படுதோ. கர்ண பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். பணம் வரும், செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் வேண்டான்னு இல்லைன்னு கேட்குறானோ அவனுக்கெல்லாம் செலவு போகிறீங்க. அதனால் சேமிப்புங்கிறது உங்களுக்கு இருக்காது. அரசு விஷயத்தில், அரசு காரியங்களெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அரசு காரியங்களை வெற்றி கிடைக்கும். அரசு பணிகள் உதவிகள், ஆதரவுகள்லாம் இருக்கிறனால கவர்மெண்ட் அப்ரூவல் ஏதாவது வேணுமா ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் லோன் அப்ளை பண்ண போகிறீங்களா, கவர்மெண்ட் சப்சிடி ஏதாவது வேணுமா, அதெல்லாம் இந்த காலத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா, அது கவர்மெண்ட் ஸ்கீமில் ஏதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணால் கூட கிடைக்கலாம். அதனால் முயற்சி பண்ணி பாருங்கள். அரசு வழி காரியங்கள்லாம் உங்களுக்கு இதாக இருக்கும். இப்படி இவ்வளவு செய்யும்போது நண்பர்கள் மட்டும் விட்டு வைக்க போகிறீங்க. நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், நீங்களும் அவருக்கு உதவ, 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருப்பீங்க.
அவரும் உங்களை விழுந்து விழுந்து கவனிப்பார், நீங்கள் அவரை விழுந்து விழுந்து கவனிக்க போகிறீங்க. அதனால் நண்பர்கள் உங்களோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார் குரு பகவான். 6ஆம் பார்வையாக 5ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். அதனால் 6ஆம் பார்வையில் வரும்போது ஆரோக்கியம், இது வரைக்கும் அதிகமான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த நீண்ட நாள் நோய்கள் எல்லாம் கொஞ்சம் மருந்து மாத்திரையினால் குணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நோயுடைய தாக்கங்கள் குறையும். கொஞ்சம் மருத்துவத்தால் நீங்கள் ஆரோக்கியத்தை முன்னேற்றம் காண்பீர்கள். மருத்துவ செலவுகள் குறையும். அந்த நோயின் தாக்கங்கள் குறையிறதுனால அந்த உடல் வேதனைகள், மனசோர்வுகள்லாம் கூட நீங்கும். தொழிலில் பார்த்திங்கன்னா ஒர்க்லோடு இருந்தாலும் குறையும். இது வரைக்கும் 2-3 டிவிஷனை சேர்த்து பார்த்துட்டு இருந்தாலும் புதுசாக ஆளை போட்டு உங்களை பிரித்து கொடுத்துருவானுங்க. நீங்கள் பழையபடி உங்கள் வேலையை மட்டும் பார்க்க போகிறீங்க. அதுவே பெரிய ஒரு ரிலீஃபு, மென்டல் ரிலீஃபு, ஃபிசிக்கல் ரிலீஃபு. ஏன்னா காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் 3 டிபார்ட்மெண்ட் சேர்த்து பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன மண்டை காஞ்சிட்டு ராத்திரி தூங்கும்போது கூட காலையில் என்ன செய்யணும் எது செய்யணும் யோசிச்சுட்டு இருப்பீங்களே தவிர தூக்கம் வராது. ஆனால் இப்போ புதுசாக ஆள்லாம் போட்டுருவாங்க. உங்கள்கிட்ட ஐயா நீ இது வரைக்கும் ரொம்ப சுமந்ததெல்லாம் போதும், நீ பார்க்குற வேலையை இப்போ 2 கூட ப்ரமோஷன் கொடுத்து மற்ற 2 இதில் உங்களுக்கு சபார்டினேட்டாக போட்டு 2 பேர் கையில் கொடுத்துருவாங்க. நான் 6ல் குரு பார்வை வரும்பொழுது தொழிலில் ப்ரமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து உங்களுடைய வேலைகளை குறைத்து நீங்கள் சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னாலே ஒர்க்லோடெல்லாம் குறையும். தொழிலில் சில மாற்றங்கள்லாம் செய்து வெற்றி காண போகிறீங்க. அதனாலே உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு புகழ் வரப்போகுது. ஏன்னா நீங்கள் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய எந்த விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரப்போகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. கடன்கள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கடன்லாம் இந்த இடத்துல நிவர்த்தி ஆகிடும். அதனால் சிக்கனம் இல்லை, சேமிப்பு இல்லைங்கிறதுக்காக கடன் வாங்கி செலவு செய்யாதீங்க. கையில் வர பணத்தை எவ்வளோ வருதோ, 100 ரூபா வருதுன்னா 100 ரூபா நீங்கள் செலவழிச்சுக்கோங்க. தாராளமாக தர்மம் பண்ணுங்கள், கேட்குறவங்களும் உதவி பண்ணுங்கள். ஆனால் கடன் வாங்கி உதவி பண்ணுறது, கடன் வாங்கி செலவு பண்ணுறது மட்டும் வேண்டாம். ஏற்கனவே இந்த கடன்கள்லாம் அடைய போகுது. அதனால் சந்தோஷமாக எந்த அளவுக்கு நம்ம மீண்டும் வந்துட்டோமே கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு புதிய கடன்களை வாங்காமல் தவிருங்க. அடுத்ததாக 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எதாவது பணம் வரணுன்னா வந்துடும். எதிர்பாராத தனவரவுகள், லாட்ரி, ஷேரு இதை மாதிரிலாம் எதாவது இருந்தீங்க, அதிலெல்லாம் இருந்தீங்கன்னா நல்ல பணம் வரும். நான் அதுக்காக அதையே நம்பிக்கொண்டு கிடைக்கிற பணத்தைலாம் அதில் போய் முடக்க வேண்டாம். அப்பப்போ ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், லக்கில் கிடைக்கும். அதிர்ஷ்டம் இப்போ தான் வரும். அதுக்காக டெய்லி நம்ம போட்டு என்ன சொல்கிறது, பேக்கெட் பால் வாங்குற மாதிரி டெய்லி லாட்டரி சீட்டு டெய்லி ஷேரில் போய் உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது வேலைக்கு அதுக்கெல்லாம் ஒரு நல்ல கிரக அமைப்பில் இருந்தாலும் நீங்கள் டெய்லி அந்த வேலையை பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு இருக்குது, அவ்வளோதான். அதனால் அந்த லக்குக்கு ஏற்ற மாதிரி எப்போதான் அவ்வப்போது அதிலெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இது வரைக்கும் உங்கள் மேலே இருந்த வீண் பழி விமர்சனங்கள்லாம் மாறி உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். குடும்பத்தினாலும் சரி, சமூகத்தினாலும் இது வரைக்கும் உங்கள் மேலே உள்ள தப்பு அபிப்பிராயங்கள்லாம் மாறிடும். அந்த பழிபாவங்கள்லாம் உங்கள் மேலே இருந்ததெல்லாம் மாறி இப்போ தான் அண்ணே உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேண்ணே, இப்படிப்பட்டதான் நான் தெரியாமல் போச்சுண்ணே அப்படின்னு அவங்களே வந்து அவங்கள்ட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. அதனால் அது நல்லாயிருக்கும். பிறகு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு, ஏற்கனவே நம்ம 6ஆம் இடத்தை பார்க்கறனால ப்ரமோஷன்னும் 10ஆம் இடத்தை கூட பார்க்குறதுனால கட்டாயமாக ப்ரமோஷனுங்கும்போது நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோடு அல்லது நல்ல ஒரு பேக்கேஜோடு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 6, 10ன்னு கேட்கும்போது 6ங்கும்போது ஸ்கில்லை வச்சுட்டு உள்ள ஒரு ப்ரமோஷனாக இருக்கும். 10ங்கும்போது பதவி புகழ் அப்படிங்கும்போது நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைல் உள்ள ப்ரமோஷனாகவும் நல்ல பேக்கேஜோடவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தொழிலில் நீங்கள் நினச்சதெல்லாம் நினச்சபடி செய்து காமிப்பீங்க. நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்பட்டு எல்லோராலும் பாராட்டப்படுவீர்கள். 2ல் குரு இருக்கும்போது அவர் 8ஆம் அதிபதி 11 நிற்கிற மாதிரி, 8ஆம் அதிபதி 2ல் நிற்கிற மாதிரி கணக்காகுது. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலில் ஸ்ட்ரென்த் இருக்காது, இம்யூனிட்டி பவர் இருக்காது. நம்ம
நீண்டகால நோய்களெல்லாம் குணமாகும்னு சொல்லியிருக்கும். இப்படி இருந்தாலும் அந்த சீசனல் சொல்கிறோம் இல்லையா, அடிக்கடி ஃபீவர் வருது, வைரஸ் தாக்குதல்கள், இன்ஃபெக்ஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறிய தொந்தரவுகள். அது இம்யூனிட்டி பவர் இல்லைனால சீக்கிரமே புதிய புதிய வியாதிகளுக்கு நீங்கள் இன்ஃபெக்ட் ஆகிடுவீங்க. அதனால் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த உதவியெல்லாம் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருக்கோம், தாராள மனப்பான்மை இருக்குவீங்க, சேமிப்பு கிடையாது, சிக்கனம் கிடையாது, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. சில பேருக்கு நீங்கள் வராதுன்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுவீங்க, சில பேருக்கு வரும்னு நினச்சி ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் வரும்னு நினச்ச காரியமும் வராது. யாருக்காவது கொடுத்தீங்கன்னா பொருள் திருப்பி கிடைக்காது. அதனால் சேமிப்புங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால் இதை மாதிரி செலவு பண்ணிங்கன்னா எப்படி சேமிக்க போகிறீங்க? சேமிப்பு கம்மியாக தான் இருக்கும். இதனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னடா இவன் 10 ரூபா சம்பாதிக்கான், 10 ரூபாய்க்கு வெளியில் செலவழிச்சிருக்கான், வீட்டுக்கு ஒரு ரூபா கூட சேர்த்து வைக்க மாட்டேங்கிறான்னு வீட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும், குழப்பமான மனநிலை இருக்கும். அவங்க நோயின்ட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்கள் என்கிட்ட கொடுத்து வச்சா நான் சேர்த்து வைப்பேன்ல, நீங்கள் உங்களோட கொடுத்து தூக்கி கேட்டால் நீங்கள் சண்டைக்கு போவீங்க. அதனால் என்ன அவர் உங்கள்கிட்ட கொடுக்கவே மாட்டார், அவரே எல்லாத்தையும் செலவு பண்ணுறார், வீட்டுக்கு காசு தர மாட்டார். அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, குழப்பமான இதெல்லாம் இருக்கும். அதனால் பேச்சில் தடுமாற்றம் இருக்கும். ஏன்னா இதை மாதிரி விஷயத்தில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லும்போது பொய் தானே சொல்லி ஆகணும். பொதுவாகவே வீட்டில் மனைவியிட்ட பொய் சொல்லி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்களும் போது கட்டாயம் பொய் சொல்லி தான் ஆகணும். அதனால் பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதாவது சொன்ன வார்த்தையை நிரூபிப்பதற்காக தடுமாறி அல்லது தடுமாறி அதை நிரூபிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் கொஞ்சம் தடுமாற்றம். சரி சார், இப்படியே நான் எங்கள் பொழப்பு இப்படியே ஓடிடுமா? சரி, ஏதோ கர்ண பரம்பரை மாதிரி அதை செலவு பண்ணேங்கிறதுக்காக எனக்கு இப்படியே ஒரு பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? கவலைப்படாதீங்க. பையனாவது இது 2ல் இருக்கிறனால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் வரும். நீங்கள் வந்து ஒரு பிற்காலத்தில், அதாவது குரு வக்கரமாகிற காலகட்டத்தில் அல்லது அதிசாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த டயத்தில் குடும்பத்தில் உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய ஆளுமை இத்தனை காணிப்பீங்க. முதல்ல நீங்கள் பம்மிட்டு இருக்கும்போது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கொஞ்சம் கையில் காசு பார்த்து 4 காசு வீட்டுக்கு கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்கவேலு மன்னாரம் கம்மியில் ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு கெட்டி இழப்பறை பண்ணுவார். அது மாதிரி அதனால் குடும்பத்தில் உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். அதனால் இருக்குது. அதே நேரத்தில் இறை வழிபாடில் ஆர்வம் அதிகமாகும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பொருளாதாரத்துக்கு சிரமம் இருக்காது. ஏன்னா கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அது ஒரு 2வது வருமானம் தானே. அதனால் கொஞ்சம் புழக்க வழக்கங்கள்லாம் நல்லாயிருக்கும். அதனால் அது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்புறம் படித்து கொண்டிருக்க மாணவர்களுக்கு தடைகள்லாம் ஒன்றும் ஏற்படாது. ஏன்னா குரு பகவான், அதுவும் 2ல் குரு அப்படிங்கும்போது ஆரம்ப கல்வி மாணவர்கள், அதாவது +2 வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் தடங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல விதத்தில் படித்து நல்ல மார்க்களை பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சரி சார், இந்த மாதிரி அசுப பலன்கள்லாம் இருக்குது, அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு 2 நெய்விளக்கேற்றி பாருங்கள். பிரதோஷ காலத்தில் அம்மையப்பனை ரிஷப வாகனத்தை தரிசித்து உங்களுடைய பிரச்சனைகள் தீர வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் குரு என்பதால் மறக்காமல் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு போய் 2 நெய்விளக்கு போடுவது, அருகில் உள்ள சித்தர் பீடத்துக்கு இதில் 2ல் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு 2 நெய்விளக்கு கொடுத்து உங்களால் யதாசக்தி இனிப்பு நைவேத்தியங்களை செய்து கொடுத்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுங்கள். குரு மாத்திரம் இல்லாமல் எந்த கிரகத்தினுடைய பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு எந்தவித தாக்கங்கள் இல்லாமல் போவதற்கும், அப்படி தாக்கங்கள் வந்தால் அதை சமாளிக்கும் அல்லது ஏற்கும் மனப்பக்குவத்தை தருவதற்கும் என் அப்பன் செந்தூர் முருகன் எப்பொழுதும் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன், அறம் செய்வோம், கர்மத்தின் வலி குறைப்போம். நன்றி, வணக்கம்.